அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்று அல் காமில் கோர்ஸ் மாணவர்களுக்காக வேண்டி 5வது பாடம் மஹ்ரூஜுடைய பாடங்கள் மிக சிறப்பாக முடிந்தது, அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து குர்ஆனில் நம்ம ஏராளமான வார்த்தைகளை பார்ப்போம். அதில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு மாத்திரம் தஜ்வீதில் ஒரு தனி சட்டம் இருக்குது. அது எப்படி மொழிகிறது அப்படிங்கிறதுல ஒரு தனி சட்டத்தையே தஜ்வீதுடைய உலமாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த சட்டத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம், பாடத்துக்குள்ளே போயிடுவோம். முதல்ல பாருங்க, அல்லாஹ்ங்கிற வார்த்தை எப்படியோடைய அதோட கூட்ட பாருங்க. அலிஃப் லாம், லாம் ஷத்து பெற்று கடா ஜபர் ஹா, அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை. இது எப்படி முடிகிறது? குர்ஆனில் எல்லா இடத்துலையும் வருது. எப்படி நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எப்படி அதை உரிய தஜ்வீத் முறையில் உச்சரிக்கிறதுங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை குர்ஆனில் வந்துச்சு அப்படின்னாக்கா 2 விதமாக மொழியலாம் நம்ம. முதலாவது வல்லினமாக மொழியலாம், அதாவது தஃப்ஹீம் சொல்லுவாங்க. தஃப்ஹீம் அப்படின்னாக்கா ஒரு போல்டா அல்லாஹ் அப்படி சொல்லி போல்டாக உச்சரிக்கிறது. இன்னொன்று மெல்லினம் தர்கீக் அப்படின்னா அல்லாஹ் அப்படி சொல்லி ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து உச்சரிக்கிறது. இந்த 2 வகையாக உச்சரிக்கலாம். ஆனால் எல்லா டைம்லையும் வல்லினமும் கிடையாது, எல்லா டைமும் மெல்லினம் கிடையாது. ஒரு சட்டத்தை சொல்லுவோம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும். இந்த சட்டம் சொல்லப்பட்டால் வல்லினமாக அந்த வார்த்தையை சொல்லணும், இந்த சட்டம் சொல்லப்பட்டால் மெல்லினமாக சொல்லணும். முதலாவது சட்டம் எப்போ வல்லினமாக சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி, அல்லாஹ்ங்கிற வார்த்தையில் லாம் இருக்காங்க, அந்த லாமுக்கு முன்னாடி பேஷ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வார்த்தையை வல்லினமாக தான் சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரஃபாஹுல்லான்னு பாருங்களேன். ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி பாருங்கள் பேஷ் இருக்கா, நல்லா கவனிச்சா தெரியும். பேஷ் இருக்கு பாருங்கள். பேஷ் இருந்துச்சுன்னா ரஃபஅஹுல்லாஹ் ஹுல்லாஹ் நல்லா வாய் நிரம்ப வல்லினமாக சொல்லணும். இதான் சட்டம். அதே போல் அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருந்தாலும் கண்டிப்பாக அதை வல்லினமாக தஃப்ஹீம் நல்லா போல்டாக சொல்லணும். உதாரணத்துக்கு அராதல்லாஹ், இங்கே பாருங்கள் அராதல்லாஹ் இப்படி சொல்லணும். இது முடிஞ்சிச்சு. அப்போது அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய வார்த்தை லாமுக்கு முன்னாடி பேஷோ ஜபரோ இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம தஃப்ஹீம் என்று சொல்லப்படக்கூடிய வல்லினமாக போல்டாக சொல்லணும். அடுத்த சட்டத்தை பாருங்கள். இதுவே அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு லாமுக்கு முன்னாடி ஜேர் இருந்துச்சு அப்படின்னா மெல்லினமாக சொல்லணும். உதாரணத்துக்கு பாருங்கள், பிஸ்மில்லா பிஸ்மில்லா அஊது பில்லாஹ் பாருங்கள். அங்கே சொல்லும் பொழுது அராதல்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ் அப்படி சொல்லி அல்லாஹ்ங்கிற வார்த்தையை மோட்டா வல்லினமாக சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்கள், பிஸ்மில்லா அஊது பில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப மெல்லினமாக சொல்கிறோம். இதாங்க சட்டம். அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. இந்த சட்டத்தை நல்லா பயிற்சி செய்யுங்க. இன்ஷால்லா அடுத்தடுத்து நம்ம சட்டங்களை தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு மேலே குர்ஆன் ஓதும் பொழுது இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஜபரோ அல்லது பேஷோ இருந்துச்சு அப்படின்னா அதை வல்லினமாக சொல்லணும். இதுவே ஜேர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து மெல்லினமாக சொல்லணும். இவ்வளோ தான் சட்டம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.